வணக்கம். ரொம்ப சிக்கலான விஷயங்களை கூட ரொம்ப சிம்பிளா தெளிவா புரிய வைக்கிற இந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இது இளைஞர்களுக்கான தேர்தல். இந்த ஒரு லைன் தான் இப்போ ஹாட் டாபிக். தமிழ்நாடு அரசியல்ல ஒரு புது ஜெனரேஷன் வோட்டர்ஸ் உள்ள வந்து மொத்த ஆட்டத்தையும் எப்படி மாத்த போறாங்கங்கிற ஒரு பார்வையை தான் நாம இப்போ பார்க்க போறோம். முதல்ல இந்த புது வோட்டர்ஸ் பத்தி பாப்போம். இந்த மூலத்துல என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி இருந்த மாதிரி இல்லாம இப்போ இருக்கிற இளைஞர்கள் அரசியலை ரொம்ப தீவிரமா கவனிக்கிறாங்களா. அரசியல்லாம் ஒரு சாக்கடைன்னு தள்ளி நின்னுட்டு இருந்தவங்க கூட இப்போ ஒவ்வொரு மூவியும் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த மாற்றத்துக்கு பின்னாடி யார் இருக்கா? இந்த மூலம் சொல்றபடி 3 பேர் தான் முக்கியமானவங்க: விஜய், சீமான், அப்புறம் அண்ணாமலை. முன்னெல்லாம் அரசியல்ல இன்ட்ரெஸ்டே இல்லாத யூத்ஸ இவங்க 3 பேரும் தான் உள்ள இழுத்திருக்காங்கன்னு இந்த மூலத்துல சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க ஸ்டைல்ல இளைஞர்களை அரசியல் பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது எலெக்ஷன்ல நடக்கிற சில டர்ட்டி ட்ரிக்ஸ் பத்தி. வோட்டர்ஸை எப்படியெல்லாம் குழப்பலான்னு ஒரு பெரிய லிஸ்டே போடுறாங்க இந்த மூலத்துல. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு எலெக்ஷனோட ரிசல்ட்டையே மாத்த முடியுமா? எப்படி? இந்த கேள்வியோடு தான் இந்த மூலம் ஆரம்பிக்குது. ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரை தோற்கடிக்கிறதுக்காகவே ஒரு பெரிய தப்பான பிரச்சாரம் நடந்ததா இதுல சொல்றாங்க. அதோட ஒரே நோக்கம் மக்களை குழப்பி ஓட்டுகளை பிரிக்கிறது தான் குற்றம் சாட்டுறாங்க. உதாரணத்துக்கு பெரம்பூர் தொகுதியில நடந்ததா சொல்லப்படுற இந்த 3 ஸ்டெப் பிளான பாருங்க. ஸ்டெப் 1, ஓட்டர்ஸ குழப்பறதுக்காக விஜய்ங்கிற பேர்லயே இன்னும் 4-5 பேரை நிக்க வைக்கிறது. ஸ்டெப் 2, உண்மையான வேட்பாளர் விஜயோட நம்பர் 16, ஆனா அந்த நம்பருக்கு ஓட்டு போட்டா அது நோட்டாவுக்கு போயிடும்னு துண்டு பிரசுரம் கொடுக்கறது. ஃபைனலா ஸ்டெப் 3, நம்பர் 16க்கு போடுற ஓட்டு வேஸ்ட், அது செல்லாதுன்னு ஒரு வதந்திய பரப்பி விடுறது. பாத்தீங்களா, இது ஒரு பக்காவான பிளான் பண்ணி செஞ்ச சதி வேலைனை இந்த மூலத்துல ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. அடுத்து இந்த விமர்சனம் இன்னும் ஒரு படி மேல போய் இப்போ இருக்கிற பெரிய அரசியல் தலைவர்களோட நடவடிக்கைகளையும் அவங்க பேச்சையும் டார்கெட் பண்ணுது. இங்க பாருங்க, தலைவர்களோட நம்பகத்தன்மையே கேள்விக்குறியாகுது. தொகுதி மறுவரையறை, அதாவது மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி தொகுதிகளை பிரிச்சா தமிழ்நாட்டோட எம்பி சீட் 39லேருந்து 29 குறைஞ்சிடும்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னதா இந்த மூல சொல்லுது. ஆனா அமித்ஷாவோ இல்ல 59 உயரும்னு சொல்றாரு. இப்படி மாத்தி மாத்தி பேசுறத சுட்டி காட்டி முதல் தகவல் ஒரு பச்சை போய் மக்களை ஏமாத்துற வேலைன்னு இந்த பேச்சாளர் கடுமையா தாக்குறாரு. விமர்சனம் இதோட நிக்கல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரோட போட்டியாளரான நடிகர் விஜயோட கேம்பெயின் ஸ்டைல அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றாருன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்குது இந்த மூலம். ரோட் ஷோ பண்றது, செல்ஃபி எடுக்கிறது, ஏன் தன்னைத்தானே அண்ணன்னு சொல்லிக்கிறது வரைக்கும் எல்லாமே காப்பி தான்னு ஒரு வலுவான வாதத்தை முன்வைக்கிறாங்க. சரி, இவ்ளோ பிரச்சனை இருக்கு, அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த எல்லா சவாலையும் சமாளிக்க பேச்சாளர் ஒரு 5 டேஸ் ஸ்ட்ராட்டஜியை சொல்றாரு. இது முழுக்க முழுக்க இளைஞர்களோட கடைசி நேர வேலையை நம்பிதான் இருக்கு. இந்த நம்பர் 5, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி 5 நாள் தான் யூத் ஆக்டிவிஸ்டுகளுக்கு முக்கியமான டைம்னு பேச்சாளர் சொல்றாரு. அந்த 5 நாள்ல மட்டும் தீய வேலை செஞ்சா போதும், மொத்த ரிசல்ட்டையும் மாத்திரலான்னு சொல்றாங்க. வெறும் 5 நாள்ல எப்படிங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? அதுக்கு தான் இந்த செம்மையான உதாரணத்தை சொல்றாரு. நாங்க இளைஞர்கள் வருஷம் முழுக்க எக்ஸாமுக்கு படிக்க மாட்டோம், கடைசி நாள்ல படிச்சு பாஸ் பண்ணுவோம். அதே ஃபார்முலா தான் இதுக்கும். அடேங்கப்பா, இந்த கடைசி நேர பவர் பிளே தான் வெற்றியை தேடி தரும் இவங்க நம்புறாங்க. கடைசியா இந்த விமர்சனத்தோட பார்வை அரசியல்வாதிகளை மட்டும் பார்க்கல, அதையும் தாண்டி நம்ம சமூகத்துல இருக்கிற பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் பக்கமும் திரும்புது. இங்க ஒரு ரொம்ப முக்கியமான சமூக பிரச்சனைய கையில எடுக்கிறாங்க. ஒரு தலித் பெண் இறந்த விஷயத்துல சமூக நீதி பத்தி படையெடுக்கிற பெரிய டைரக்டர்ஸ்லாம் ஏன் அமைதியா இருக்காங்கன்னு ஒரு நேரடியான கேள்விய கேக்குறாங்க. கடைசியா இந்த அலசல் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. சமூக பிரச்சனைகள் வரும்போது பெரிய பெரிய ஆளுங்க அமைதியா இருந்தா அவங்க உண்மையில யாருக்காக வேலை செய்றாங்க? அவங்களோட செல்வாக்கு யாருக்கு பயன்படுது? இத பத்தி யோசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.